வணக்கம் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th 2005 எடிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நேற்றுக்கு அந்த மொழிபெயர்ச்சி அப்படிங்கிறது பார்த்துருப்போம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இதில் வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள், சந்திப்பிழை நீக்கம், ஸோ இந்த ரா வேறுபாடு அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ரொம்பவே முக்கியமானது, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ வல்லினம் மிகும் இடங்கள், அந்த, இந்த, எந்த, அப்படி, இப்படி, எப்படி எனும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். ஓகேவா? இப்போ பாருங்கள், அந்த தோட்டம் இத்து வரும். இந்த கிணறு, எந்த தொழில், அப்படி செய்தான், இப்படி கூறினான், எப்படி பார்ப்பாய். ஸோ இப்படி அப்படி, எந்த, இந்த, அந்த, இதுக்கு பின்னாடி எல்லாமே வல்லினம் மிகும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இரண்டாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகும். ஸோ ஆல்ரெடி இந்த டாபிக் எல்லாமே நம்ம 8th 9th 2005 எடிஷன் பார்க்குறப்பவே நிறைய எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இரண்டாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை விரிகளில், ஸோ அந்த இரண்டாம் வேற்றுமை உருவான அப்படிங்கிறது வெளிப்படையாக வர இடத்துலையும், நான்காம் வேற்றுமை உருவான வெளிப்படையான வரும் இடங்கள்லையும் வல்லினம் மிகும். அதுவே மறைந்து வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகாது. பொருளை தேடினான், புத்தகத்தை படித்தான், ஊருக்கு சென்றான், தோழனுக்கு கொடு. ஓகேவா? அடுத்தது இதில் பாருங்கள், பொருளை அப்படிங்கிறது இழ்கூட்டல் இரண்டாம் வேற்றுமை விரி, புத்தகத்தை இதுவும் இரண்டாம் வேற்றுமை விரி, ஊருக்கு தோழனுக்கு நான்காம் வேற்றுமை விரி. அடுத்தது ஆய் போய் எனும் வினை எச்சங்களின் பின் வல்லினம் மிகும். படிப்பதாய் சொன்னான், போய் சேர்ந்தான். அப்போ ஆய் போய் இந்த மாதிரி வினை எச்சங்களின் பின்னும் வல்லினம் மிகும். சால தவ எனும் உரி சொற்களின் பின் வல்லினம் மிகும். சால பேசினான், தவ சிறிது. ஓகேவா? ஸோ இந்த சால தவ இந்த உரி சொற்களின் பின் மட்டும் வல்லினம் மிகும். 2, 3, 4, 5ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகைகளின் பின் வல்லினம் மிகும். தண்ணீர் பானை, மரப்பலகை, சட்டை துணி, விழிப்புணல். ஓகேவா? ஸோ இது பின்னாடி எல்லாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை பின்னாடி வரும். அதாவது தண்ணீரை உடைய பானை, மரத்தால் ஆகிய பலகை, சட்டையால் தைத்த துணி. ஓகேவா? அடுத்தது விழியாகிய புனல், சட்டையாகிய துணி. ஸோ அந்த மாதிரி. அடுத்தது ஓரெழுத்து சொற்கள் சிலவற்றின் பின் வல்லினம் மிகும். தைப்பாவை, தீச்சுடர். ஸோ ஓரெழுத்து சொற்கள் சிலவற்றின் பின் தான் வரும், எல்லாத்துக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும் அப்படின்னு அவங்க சொல்லலை. ஸோ தைப்பாவை, தீச்சுடர், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே கூட கொஷின் கேட்கலாம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஓடா புலி. ஓகேவா? ஓடா புலி. அடுத்தது வளையா செங்கோல். ஸோ இந்த ஓடா வளையா எல்லாம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஸோ இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும். 10 பாட்டு, 8 தொகை. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, முற்றியலுகர சொற்களின் பின்னும் வல்லினம் மிகும். திருக்குறள், பொது சொத்து. ஸோ இது பின்னாடியெல்லாம் வல்லினம் மிகும். உயிரீற்று சொற்களின் பின் வல்லினம் மிகும். மழைக்காலம், இல்கூட்டல் பனித்துளி, இன்கூட்டல் அப்போது இதெல்லாம் உயிர் ஈற்று சொல் இல்லையா, அதன் பின் வல்லினம் மிகும். அடுத்தது வல்லினம் மிகா இடங்கள். அப்போ வல்லினம் மிகும் இடங்கள் இதில் 10 கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் அப்படின்னா அந்த, இந்த, அப்படி, இப்படி, இதெல்லாம். இரண்டாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை விரி, ஆய் போய் அப்படிங்கிற வினையச்சம், சாலதவ அப்படிங்கிற உரிச்சொல், 2, 3, 4, 5ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை அதுக்கு பின்னாடி வரும். ஓரெழுத்து சொற்கள் சிலவற்றின் பின் வரும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கு பின்னாடி வரும். வன்தொடர் குற்றியலுகரம், அப்புறம் முற்றியலுகரம், உயிரீற்று சொற்கள். இது எல்லாம் வல்லினம் மிகும் இடங்கள். அடுத்தது வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. விரிச்சுடர் அப்படின்னு வராது, விரிசுடர். ஓகேவா? அதாவது இது வினைத்தொகை. விரியும் சுடர், விரிகின்ற சுடர், விரிசுடர், இப்படி 3 காலத்துலேயும் வரும். அது வினைத்தொகை. காலம் கறந்த வினையச்சம் இல்லையா? ஸோ காலம் கறந்த பெயரச்சம் அதுதான் வினைத்தொகை. ஓகே. அடுத்தது பாய் கூட்டல் புலி, பாயும் புலி, பாய்ந்த புலி, பாய்ப்புலி. ஓகே. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. காய், கனி, காயும் கனியும். ஸோ அது உம்மை தொகை இல்லையா? தாய் தந்தை, தாயும் தந்தையும். அடுத்தது இரண்டாம் வேற்றுமை தொகையில் வலிமிகாது. ஸோ விரியில் தான் வலிமிகும், தொகையில் வலிமிகாது. தமிழ் கற்றார், கதை சொன்னார், தமிழை கற்றார், கதையை சொன்னார் அப்படின்னு விரிஞ்சு வரும். ஸோ அதுக்கு தொகையில் வராது. வியங்கோள் வினைமுற்றுக்கு பின் வல்லினம் மிகாது. கற்க, கசடர, வாழ்க தமிழ். ஸோ கற்க, வாழ்க, இதெல்லாம் வியங்கோள் வினைமுற்று. விழித்தொடரில் வலிமிகாது. கண்ணா பாடு, அண்ணா கேள். அத்தனை, இத்தனை, எத்தனை எனும் சொற்களுக்கு பின் வல்லினம் மிகாது. அத்தனை பழங்கள், இத்தனை பைகள், எத்தனை காய்கள்.
இரட்டை கிளவியிலும் அடுக்கு தொடரிலும் வல்லினம் மிகாது. கலகல பாம்பு பாம்பு. அவை இவை எனும் சுட்டு சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அந்த இந்த பின்னாடி வரும், ஆனால் அவை இவை பின்னாடி வராது. அவை சென்றன, இவை செய்தன. அது இது அப்படிங்கிற சுட்டுகளின் பின்னும் வராது. அது பறந்தது, இது கடித்தது. எது யாது எனும் வினா சொற்களின் பின் வல்லினம் மிகாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் யூஸ்வலாக நமக்கு தெரிஞ்சது தான். எது பறந்தது, யாது தந்தார். அடுத்தது சந்திப்பிழை நீக்கம். வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் இவற்றை உணர்ந்து பின் சந்திப்பிழையின்றி எழுதுவதற்கு பயிற்சி பெற வேண்டும். உரிய இடங்களில் வல்லின மெய்யை இட்டும் தேவையற்ற இடங்களில் வல்லின மெய்யை இட்டும் தேவையற்ற இடங்களில் வல்லின மெய்யை நீக்கியும் எழுதுவதே இப்பயிற்சி ஆகும். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட பிடிஎஃப் நான் ஆல்ரெடி டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் போய் ஃபைல்ஸில் செக் பண்ணிங்க அப்படின்னா இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது பழமொழிகளை வாக்கியத்தில் அமைத்தல். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற பழமொழி. ஸோ ஆசிரியர் கற்பிக்கும் போதே ஐயங்களை கேட்டு தெளிதல் அப்படிங்கிறது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதற்கு ஒப்பாகும். சிறந்த மாணவனை வெளிநாடு அனுப்ப தலைமை ஆசிரியர் எடுத்துக்கொண்ட முயற்சி சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் ஒன்று வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. இதுதான் பழமொழி. சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் ஒன்று வேண்டும். காவல்துறை அதிகாரி பலர் நடமாடும் இடத்திலும் திருடனை கையோடு பிடித்தார். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அல்லவா. ஸோ ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட். ஸோ அது நம்ம சின்ன வயசுலேருந்தே படித்த பழமொழி இல்லையா, அதுதான். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்பதற்கு ஏற்றாற் போல உணர்வுகள் எல்லை மீறும்போது வெறித்தனம் பிறப்பெடுக்கிறது. சுவரை வைத்துதான் சித்திரம் வரைய வேண்டும் என்பதை உணர்த்த மருத்துவர் நோயாளியிடம் உடல் நலனே அனைத்து நலன்களுக்கும் அடிப்படை என்கிறார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வாக்கியத்தில் அமைச்சு எழுத சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு மெயினாக ஆக்சுவலாக வாக்கியத்தில் அமைச்சு நமக்கு எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, அப்படியே பழமொழியே கேட்டுருவாங்க. பழமொழி கேட்குறது தான் நமக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ பழமொழியை நல்லா படிச்சுக்கணும். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. சிறு துரும்பும் பல்குத்த உதவும். புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாது. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கிறதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. செக்களவு பொன் இருந்தாலும் செதுக்கி தின்றால் எத்தனை நாள் வரும். செக்களவு பொன் இருந்தாலும் செதுக்கி தின்றால் எத்தனை நாள் வரும். நொறுங்க தின்றால் 100 வயது. அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். ஓகே, ஸோ பழமொழிகள் எல்லாம் எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க, நல்லா கேட்பாங்க. படித்தல் திறன். அடுத்தது நிறுத்தற்குறிகள். ஓகேவா? படித்தல் திறன் முழுமையடைய படிக்கும்போது பொருள் உணர்வுக்கேற்ப நிறுத்த வேண்டிய இடங்களில் நிறுத்தியும் உணர்வுகள் வெளிப்பட வேண்டிய இடங்களில் அவற்றை வெளிப்படுத்தியும் படிக்க வேண்டும். இதற்கு துணை புரிவன குறிகள். ஸோ இக்குறிகளை பயன்படுத்தி படிக்கும்போது தெளிவாக பொருள் உணர்ந்து படிப்பவர்களும் கேட்பவர்களும் பயன்பெறுகின்றனர். இது நிறுத்தற்குறிகள் அப்படிங்கிற டாப்பிக்கும் ஆல்ரெடி 8th 9th ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் அதில் பார்த்தா தெரியும். அடுத்தது கார்புள்ளி. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கார்புள்ளினா கமா. பொருட்களை எண்ணும் இடங்கள் விழி முன்னும் வினையச்சங்களுக்கு பின்னும் மேற்கோள் குறிகளுக்கு முன்னும் ஆதலால் ஆகவே முதலிய சொற்களுக்கு பின்னும் கார்புள்ளி இட வேண்டும். கமா எந்தெந்த இடத்துல வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு காய்கறி, அந்த கேரட், பீன்ஸ், தக்காளி இந்த மாதிரி காய்கறி வாங்கணும்னு சொல்லி எழுதும்போது அதில் கேரட்டுக்கு பக்கத்தில் பீன்ஸுக்கு பக்கத்துலலாம் கமா கொடுக்கணும். ஸோ அதுதான் பொருட்களை எண்ணும் இடங்கள். விழி முன்னும் வினையச்சங்களுக்கு பின்னும் மேற்கோள் குறிகளுக்கு முன்னு ஆதலால் ஆகவே இந்த மாதிரி வர்ற இடங்களில் கார்புள்ளி இடணும். அரைப்புள்ளின்னு எடுத்துட்டிங்கன்னா இதுதான் அரைப்புள்ளி. ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடர்ந்து வருகின்ற இடங்கள், அதான் அந்த தொடர் வாக்கியம் அப்படிங்கிற இடத்துல அரைப்புள்ளி யூஸ் பண்ணுவோம். ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வருகின்ற இடங்களிலும் அரைப்புள்ளி இட வேண்டும். அடுத்தது முக்காற்புள்ளி. ஸோ உள்தலைப்பு அமைக்கும்போது ஒருவர் கூற்றை விளக்கும் இடத்தும் முக்காற்புள்ளி இட வேண்டும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ 5 திணை இல்லைனா மூவேந்தர் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அது பக்கத்தில் இந்த முக்காற்புள்ளி வச்சு நம்ம சேர சோழ பாண்டியர் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா, அதுதான். ஸோ நெக்ஸ்ட் வினாக்குறி. முற்றுப்புள்ளி. ஸோ வாக்கிய முடிவிலும் முகவரி இறுதியிலும் சொற்சுருக்கத்திலும் முற்றுப்புள்ளி இட வேண்டும். வினாக்குறி வினாப்பொருளை
தரும் வாக்கியத்தின் இறுதியில் வினாக்குறி இடல் வேண்டும். வியப்பு குறி. ஸோ வியப்பு, அவலம், வரவேற்றல், வாழ்த்தல், வைதல் இந்த இடங்கள்லாம் போடணும். ஒற்றை மேற்கொள்ளில் குறி அப்படிங்கிறது மெயினாக அந்த புக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணுற இடங்களில், அதுக்கப்புறம் சிறப்பு காரணம் கருதி ஏதேனும் ஒரு சொல்லை தொடரை குறித்து காட்டுகின்ற இடத்துல வரும். இரட்டை மேற்கோள் குறி வந்து மெயினாக தன் கூற்றை வலியுறுத்த தன்னினும் சிறந்தோர் கூறியவற்றை எடுத்தாழுகின்ற இடங்களில், பிறர் கூற்றை அதாவது இந்த நேர்கூற்று அயற்கூற்று இந்த மாதிரி இடங்களில் வந்து இரட்டை மேற்கோள் குறியை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தது பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுதல். பிறமொழி சொற்கள் தமிழ் சொற்கள். மாமூல் அப்படின்னா வழக்கம், நாஷ்டா அப்படின்னா காலை உணவு, இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ரத்து அப்படின்னா நீக்கல், ஃபைசல் செய் அப்படின்னா தீர்த்துவை, ஜனங்கள் அப்படின்னா மக்கள். ஓகேவா? ஜனங்கள் கூட்டம் அப்படின்னா ஜனங்கள் வெள்ளம், ஸோ மக்கள் வெள்ளம்னு சொல்லுவோம். ஜில்லா மாவட்டம், கஜானா கருவூலம், ஸோ இதுவுமே கேட்டிருக்காங்க. சர்க்கார் அரசு, அமல் அப்படின்னா நடைமுறை, உபன்யாசம் சமய சொற்பொழிவு, பந்துமித்திரர்னா சுற்றம் நட்பு, ஆசீர்வதித்தல் வாழ்த்துதல். ஓகேவா? இது கேட்டிருக்காங்க, பார்த்துருக்கேன். பஜனை கூட்டு வழிபாடு, நமஸ்காரம் வணக்கம், கோஷ்டி கூட்டம், குமாஸ்தா அப்படின்னா எழுத்தர். ஓகேவா? சம்பிரதாயம்னா மரபு, தாலுகா ஆஃபீஸ்னால் வட்டாட்சியர் அலுவலகம், பஜார் கடைத்தெரு, உத்தியோகம் அப்படிங்கிறது அலுவல். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்கள் கேட்டிருக்காங்க. ஸோ அபிஷேகம் அப்படிங்கிறதுக்கு குடமுழுக்கு சொல்லலாம். ஆஸ்தி சொத்து, உத்தியோகஸ்தர் அப்படின்னா அலுவலர், விஷயம் அப்படின்னா ஒரு செய்தி, ஹாஸ்டல் அப்படிங்கிறது விடுதி, போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சல் அலுவலகம் இல்லை தபால் அலுவலகம், அஞ்சல் அலுவலகம் கரெக்ட். போலீஸ் ஸ்டேஷன் வந்து காவல் நிலையம். அபூர்வம் அப்படிங்கிறது அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். சாதம் வந்து அரிசி இல்லை. ஓகே. சிபாரிசு அப்படின்னா பரிந்துரை. ரகர ரகர சொற்களின் வேறுபாடு. அறம் அப்படின்னா ஒரு கருவி, அறம் தர்மம், அரினா வெட்டு, ஸோ வெட்டுனும் சொல்லலாம். அடுத்தது அரி தெரிந்து கொள், ஆற நிறைய, ஆற தனிய, இரனா இறப்பு, இற அப்படின்னா இறப்பு, இரனா அந்த இரத்தல் அந்த இறைனா தீனி உணவு, இறை அப்படிங்கிறது கடவுள். உறவு அப்படின்னா வலிமை, உறவு சுற்றம், உருனா வடிவம், உரு அப்படிங்கிறது மிகுதி, உரை சொல், உரை மூடி, ஊற அப்படின்னா நகர, ஊற சுரக்க, எரி வந்து தீ, எரி அப்படிங்கிறது வீசு. ஸோ இங்கே வந்து சிலது கொடுத்துருக்காங்க, அதுக்கு மீனிங் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி இதெல்லாம் எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சது தான். ஸோ எதாவது தெரியாது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி. அடுத்தது நகர நகர சொற்களின் வேறுபாடு. மனம்னா வாசனை, இந்த மனம் அப்படின்னா உள்ளம், வன்மை அப்படின்னா ஈகை இல்லை கொடை சொல்லலாம், வன்மைனா உறுதி வலிமை அதை கூட சொல்லலாம், தன்மை அப்படின்னா குளிர்ச்சி, தன்மை இயல்பு, பனி தொழில், பனி குளிர், ஊன் சோறு, ஊன் அப்படின்னா மாமிசம். ஸோ இங்கேயும் ஒரு 12 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது லகர 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 சொற்களின் வேறுபாடு. வாள் அப்படின்னா விலங்கின் உறுப்பு, வாள் கருவி, வாள் உயிரோடிரு, தாள் அப்படின்னா நாக்கு, தாள் திருவடி, தாள் தாழ்பாள், ஆள் ஆலமரம், ஆள் நபர் தனிமனிதன், ஆள் அப்படின்னா மூழ்கு, அழகு அலங்காரம், அணி, இந்த அழகு வந்து காட்டுக்கோழி, அழகு அளவை கூறு, இழைனா மெலிதல், இலைனா முற்றிய தளிர், இழை நூல், உழவு திரிதல், உழவு அப்படின்னா வேவு, உழவு அப்படின்னா பயிர் தொழில், உழை வந்து சோறு, இதே உழை அப்படின்னா மான், எள் எண்ணெய் வித்து, எல் கதிரவன் சூரியன், களி மகிழ்ச்சி, களி கோல். ஓகேவா? ஸோ இங்கே சில பயிற்சி கொடுத்துருக்காங்க, இது வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? சப்போஸ் இது எதுக்கும் ஆன்சர் தெரியல அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். ஐ மீன் இந்த இதுக்கு இந்த ரா வேறுபாடு தெரியாததுக்கு ஆன்சர் தெரியலன்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதுக்கான ஆன்சரை தனியாக கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வலுவு சொல் திருத்தம். உசிர் அப்படின்னு நம்ம சொல்கிறது உயிர் தான் கரெக்ட் வேர்ட். ஊரணி அப்படின்னா ஊருணி, ஒருவள் ஒருத்தி,
கடகால் அப்படின்னு சொல்லக்கூடாது, கடைக்கால். குடக்கூலி இல்லை குடிக்கூலி. முயற்சித்தார், முயன்றார் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஓகேவா? ஸோ இந்த வேர்டை பார்த்துக்கோங்க. முயன்றார் அப்படிங்கிறது தான் கரெக்டு. வண்ணாத்தி பூச்சி இல்லை வண்ணத்து பூச்சி. வெந்நீர் கிடையாது, வெந்நீர். எண்ணெய் இல்லை எண்ணெய். சிகப்பு கிடையாது, சிவப்பு. தாவாரம் இல்லை தாழ்வாரம். புண்ணாக்கு இல்லை பின்னாக்கு. கோர்வை கிடையாது, கோவை. ஸோ இது ரொம்ப முக்கியம். கோர்வை கிடையாது, கோவை. வலது பக்கம் சொல்லக்கூடாது, வலப்பக்கம். பேரன் கிடையாது, பெயரன். பேத்தி கிடையாது, பெயர்த்தி. தலகாணி, தலையணை. ஓகேவா? தலையணை தான் கரெக்டு. வேர்வை கிடையாது, வியர்வை. சீயக்காய் இல்லை சிகைக்காய். சுவற்றில் கிடையாது, சுவரில். ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியம். சுவரில். இடப்பக்கம், வலப்பக்கம். ஓகே. ஸோ இடது பக்கம் கிடையாது, இடப்பக்கம். கயர் இல்லை கயிறு. சிலவு இல்லை செலவு. புஞ்சை இல்லை புன்செய். புன்செய். நாகரிகம், நாகரிகம். ஆக்சுவலாக இது வந்து நகரகம் அப்படிங்கிறதோட ஒரு திரிபு தான் வந்து நாகரிகம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அடுத்தது துளிர் அப்படின்னா தளிர். முயற்சித்தார் கிடையாது, முயன்றார். இரும்பல் இல்லை இருமல். காற்று கிடையாது, காற்று. பாவக்காய் இல்லை பாகற்காய். தலைகாணி இல்லை தலையணை. முழித்தான் இல்லை விழித்தான். ஆத்தங்கரை இல்லை ஆற்றங்கரை. சுவற்றில் இல்லை சுவரில். அறிவாள் மனை வரும். தவக்களை கிடையாது, தவளை. கண்ணாளம் இல்லை கல்யாணம். காவா இல்லை கால்வாய். குரங்கு இல்லை குரங்கு. தோப்பனார் இல்லை அப்பா. ஓகேவா? இல்லை தகப்பன். ஓகே. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் இருக்கட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.